ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நான் யார்? உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். சங்கீதம் 84வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும். என் வாழ்க்கை எனக்கு கசந்து விட்டது. நான் எதை செய்தாலும் அது எனக்கு மிக கடினமாகவே இருக்கிறது. நான் எப்படித்தான் வாழப்போகிறேனோ எனக்கே தெரியவில்லை. வாழ வேண்டுமா என்று கூட தோன்றுகிறது. நான் எதை செய்தாலும் அது பெரிய போராட்டமாகவே இருக்கிறது. போராடி ஒரு பிரச்சனை தீரும் நேரம் அடுத்த பிரச்சனை தலைதூக்கி நிற்கிறது என்று வாலிப வயதில் இருக்கும் மகள் தன் தாயிடம் மிகுந்த விரக்தியோடு பேசினாள். இவளது மனநிலையை மாற்ற இவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று சிறிது திகைத்து நின்றாள் அவளுடைய தாயார். சரி, என்னோடு சமையலறைக்கு வா, நான் செய்வதை சிறிது நேரம் கவனித்து கொண்டிரு என்று மகளை சமையலறைக்கு அழைத்துச் சென்றாள். 3 பானைகளில் தண்ணீரை நிரப்பி 3 அடுப்புள்ள ஸ்டவ்வில் 3ஐயும் வைத்தாள். முதல் பானையில் சில கேரட்டை போட்டாள். 2வது பானையில் சில முட்டைகளை போட்டாள். 3வது பானையில் சில காப்பி கொட்டைகளை போட்டாள். அடுப்பில் தீயை கூட்டினாள். சுமார் 20 நிமிடங்கள் கழித்தன. 3லும் தண்ணீர் கொதித்து விட்டது. இப்பொழுது 3 அடுப்பையும் அணைத்து விட்டாள். முதல் பானையில் போட்ட கேரட்டுகளை ஒரு கரண்டியால் எடுத்து ஒரு தட்டில் வைத்தாள். 2வது பானையில் போட்ட முட்டைகளை எடுத்து மற்றொரு தட்டில் வைத்தாள். 3வது பானையில் போட்ட காப்பி கொட்டைகளை எடுத்து மற்றொரு தட்டில் வைத்தாள். மகளே, இப்பொழுது நீ என்ன காண்கிறாய் என்று கேட்டாள். அம்மா, கேரட், முட்டை, காப்பி கொட்டை என்றாள். தாய் அவளை அருகாமையில் அழைத்து கேரட்டை தொட்டுப்பார் என்று. மகள் தொட்டு பார்த்தால் கேரட் வெந்து மென்மையாகிவிட்டது என்று கூறினாள். ஒரு முட்டையை எடுத்து முட்டை தோடை உடைத்து உள்ளே இருப்பதை பார் என்று கூறினாள் அம்மா. ஒரு முட்டையை எடுத்து தோட்டை நீக்கி பார்த்தால் முட்டை கடினமாகி இறுகியிருக்கிறது என்றாள் மகள். இப்பொழுது காப்பியை ருசித்துப்பார் என்றாள் அம்மா. காப்பியின் வாசனை அருமையாக இருப்பதை மகள் உணர்ந்தால் அதை கண்டு மகிழ்ந்தாள். அம்மா, இதன் அர்த்தம் என்ன என்று எனக்கு தெரியவில்லையே என்றாள் மகள். அம்மா அதை மகளுக்கு விளக்கி கொடுத்தாள். 3 பொருட்கள் ஒரே நிலையான எதிர்மறையான சூழ்நிலையையே சந்தித்தன. கொதிநீரை சந்தித்தன. ஆனால் ஒவ்வொன்றின் பிரதிச்செயலும் வித்தியாசமான வகையில் இருந்தன. கேரட் பலமானது, கடினமானது, வளைந்து கொடுக்காதது. எனினும் கொதிநீரின் சோதனைக்கு உட்படுத்தப்படும் போது அது பலவீனமாக மாறிவிட்டது. முட்டை எளிதில் உடைந்து சிதறிப்போகக்கூடியது. வெளித்தோடுதான் உள்ளே இருக்கும் திரவப் பொருளை பாதுகாக்கிறது. ஆனால் அது கொதிநீரின் சோதனைக்கு உட்படுத்தப்படும் போது உள்ளே இருக்கும் திரவம் கடினமாகி திடப்பொருளாக மாறிவிடுகிறது. காப்பி கொட்டையை கவனித்துப்பார். உண்மையிலேயே அது மிகவும் சிறப்பானது. கொதிநீரின் சோதனைக்கு அவைகள் உட்படுத்தப்பட்ட போது காப்பி கொட்டைகள் கொதிநீரை மாற்றிவிட்டது. காப்பி கொட்டைகள் உள்ள வாசனையும் ருசியும் இப்பொழுது கொதிநீருக்கு சென்று யாவரும் விரும்பி பருகும் பானமாக மாற்றியது. எதிர்மறையான சோதனைகள் உன்னுடைய இருதய கதவுகளை தட்டி தாக்கும்போது உன்னுடைய பிரதிச்செயல் எப்படி இருக்கிறது? நீ கேரட்டா, முட்டையா, காப்பி கொட்டையா? யோசித்துப்பார். நான் யார்? கடினமாக பலமாக இருந்த கேரட் வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் உட்படும்போது பலனிழந்து மென்மையாக மாறிப்போன கேரட்டா? நான் யார்? முட்டையின் உட்புறத்தைப் போல இளகிய மென்மையான இருதயத்தோடு இருந்து கசப்பான சோதனைகளை சந்திக்கும்போது, பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கும்போது வெளித்தோற்றத்தில் முட்டை தோட்டை போல காட்சியளித்து கொண்டு உள்ளான ஆவியில் சோதனையில் இடமாக கடினப்பட்டு வணங்கா கழுத்தாய் மாறிப்போன முட்டையா? நான் யார்? காப்பி கொட்டைகளைப் போல இருக்கிறேனா? கொதிநீர் சோதனையை காப்பி கொட்டைகள் சந்திக்கும்போது தண்ணீர் உள்ள நல்ல அருமையான வாசனையையும் ருசியையும் வெளிப்படுத்துகிறது. கொடிய சோதனைகளை கடந்து செல்லும்போது உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் எதிர்மறையாக மாறும்போது, இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்துகிறீர்களா? சோதனைகளை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள்? கேரட்டைப் போலவா, முட்டையைப் போலவா, காப்பி கொட்டைகளைப் போலவா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.